அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபரிவா 1967 வருஷம் மகாசிவராத்திரிக்காக ஸ்ரீசைலம்ங்கிற மகாக்ஷேத்திரத்துக்கு போனா. அந்த ஸ்ரீசைலத்தில் சிவராத்திரி தரிசனம் பண்ணிண்டா. அதே மாதிரி ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கு ரொம்ப பிரியமான சிவானந்த லஹரியில கூட பெயரோட குறிப்பிடுற அந்த ஸ்ரீசைலத்தில் ஆச்சாரியாளுக்கு ஒரு சந்நிதி இருக்கணும் அப்படிங்கிறதுனால 1967 வருஷம் மார்ச் மாதம் 22 ஆச்சாரியால அங்கே ஒரு கட்டடம் கட்டி அதில் ஒரு மண்டபம் கட்டி அதில் பிரதிஷ்டை பண்ணினா. இப்படி சிவராத்திரி தரிசனத்துக்கு பேருந்தா ஆச்சாரிய பிரதிஷ்டை பண்ணா அப்படின்லாம் சொன்னோம். அதில் பல அபூர்வமான நிகழ்ச்சிகளை பற்றி நடந்திருக்கு. அங்கே பெரியவா காலத்தில் மடத்தில் கேஷியரா, அதாவது கஜான்ஜி அப்படின்பா, அந்த கேஷியரா கஜான்ஜியா இருந்தவர் ராமச்சந்திரையர் அப்படிங்கிற ஒரு பக்தர். இவர் கும்பகோணத்தில் சோலைப்பந்தர் அப்படிங்கிற இடத்துல இருந்தார். மடத்துக்கு ரொம்ப நாள் கைங்கரியம் பண்ணியிருக்க கேஷியரா இருந்து, அதுக்கப்புறம் பிற்காலத்தில் ரொம்ப வயசு தள்ளாமையாக இருக்கிற காலத்தில் அப்புறம் வீட்டில் போய் இருந்து அவர் குழந்தைகளோட இருந்துட்டு அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறது எல்லாம் பண்ணியிருந்தார். அப்படி இருக்கிற இந்த கஜான்ஜி என்ன பண்ணார், பெரியவா ஸ்ரீசைலத்துக்கு போறா, அங்க ஆச்சாரியாளுக்கு மண்டபம் கட்டி கும்பாபிஷேகம் பண்றா, பரிஷ்ட பண்றாங்கிறதுனால போய் தரிசனம் பண்ணணும்னு இவரும் போய் கூடவே இருந்தார். மார்ச் மாசம் 22 ஆச்சாரியால் மண்டபம் அந்த கும்பாபிஷேகம் போறது. முன்னாலே பெரியவாளும் போயிட்டா. இந்த ராமச்சந்திரரும் அங்க போய் கூடவே இருக்கார். பெரியவா மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவிலுக்கு போனா அவரும் போனார். பெரியவா அந்த கங்கையில போய் ஸ்நானம், கிருஷ்ணா நதியில ஸ்நானம் பண்ணினா, ஸ்நானம் பண்ணிட்டு வந்தார். இந்த மண்டபம் எல்லாம் கட்டி எல்லாம் முடிச்சுட்டதுனால இந்த மண்டபத்தெல்லாம் பெரியவா சுத்தி பார்க்கறதே இவரும் போய் சுத்தி பார்த்துட்டு எல்லாம் பண்ணினார். இப்படி இருக்கிறது 22 கும்பாபிஷேகம் போறது. 5 நாளைக்கு முன்னால என்ன பண்ணா, 17 அவரை கூப்பிட்டு, ராமச்சந்திரா ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அக்ஷத பிரசாதம் எல்லாம் பிரசாதத்தை கொடுத்து ஊருக்கு போயிட்டு வான்னு உத்தரவு கொடுத்தா. அவர் ராமச்சந்திரன் சொன்னார், இன்னும் 4 நாள் இருக்கு இந்த ஆச்சாரியர் மண்டப கும்பாபிஷேகத்துக்கு, இவ்வளவு தூரம் வந்துட்டேன், அதனால அதை தரிசனம் பண்ணிட்டு போயிடுறேனே அப்படின்னு. பெரியவா உத்தரவு பண்ணிட்டாள்னா அங்க ஒன்றும் எதிர்த்து பேச முடியாது, கேட்கிறோம். இருந்தாலும் இதை அவர் சொன்னார், 4 நாள் தானே இருக்கு, இருந்து தரிசனம் பண்ணிட்டு போறேன்னு. பெரியவா சொன்னா, அதான் நான் 4 நாளைக்கே உட்காந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டேன், மல்லிகார்ஜுன என்னோட தரிசனம் பண்ணியாச்சு, ஆச்சாரியார் மண்டபத்தையும் பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதான் நீ தான் எல்லாத்தையும் பார்த்துட்டியே, அதனால நீ கிளம்பி போயிட்டு வா, ஊருக்கு போ அப்படின்னா. அவரால் அதுக்கு மேலே ஒன்றும் தட்ட முடியல. சரி கிளம்ப போற. கிளம்புறதே பிரசாதம் கொடுத்த பெரிய என்ன பண்ணா, பாதுகை கொடுத்தா. அவருக்கு பாதுகையும் கொடுத்து பிரசாதத்தையும் கொடுத்துட்டு என்ன பண்ணு, நேர ஊருக்கு போனேன். அவர் உடனே ஸ்ரீசைலத்திலேருந்து கிளம்பி மெட்ராஸ் வரணும். மெட்ராஸில் ஒரு பொண்ணு இருக்கா. பெரியவா கிட்ட, நீ புள்ள திருச்சியில் இருக்க, திருச்சியில் நேஷனல் காலேஜில் பெரிய ப்ரொஃபஸராக இருந்தார், பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற பல தமிழ் வித்வான்களுக்கு, தமிழ் அறிஞர்களுக்கெல்லாம் அவர் ஆசிரியராக இருந்திருக்கார். இந்த ராமச்சந்திரோட புள்ள தான் ப்ரொஃபஸர் ராதாகிருஷ்ணர். அவர் நேஷனல் காலேஜில் பெரிய ப்ரொஃபஸராக இருந்தார், தமிழ் பண்டிதர். அவர் புள்ள திருச்சியில் இருக்கார், பொண்ணு மெட்ராஸில் இருக்கா. அதனால இந்த ராமச்சந்திரன் என்ன பண்ணார், ஸ்ரீசைலத்திலேருந்து வரத்தே மெட்ராஸில் வந்து பொண்ணு வீட்டில் இறங்கிவிட்டு அப்புறம் திருச்சிக்கு போகணும். பெரியவா கிட்டா, மெட்ராஸுக்கு போனால் பட்டணத்தில் பொண்ணாத்தில் தங்குவியோ அப்படின்னு. போகிறேன் என்னன்னு தெரியல அப்படின்னு. தங்க வேண்டாம், உடனே போய் குளிச்சு சாப்பிட்டு கிளம்பி உடனே திருச்சிக்கு போயிடு அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டா. அதாவது பெரியவா என்ன பண்ணா, 4 நாளைக்கு கும்பாபிஷேகம் 4 நாள் முன்னால அவருக்கு பிரசாதம் கொடுத்து ராமச்சந்திரர் ஊருக்கு போகணும்னு சொன்னா, அப்படி ஊருக்கு போகணும்னு சொல்லி பிரசாதம் கொடுத்த பெரியவா என்ன பண்ணா, வழியில பொண்ணு வீட்டில் தங்கிடாத நிறைய நாள் உடனே கிளம்பி புள்ளையிட்ட போயிடு, திருச்சிக்கு போயிடு அப்படின்னு உத்தரவு. காரணம் என்ன புரியல, புரிய போறது இனிமேதான் தெரிய போறது. இப்படி உடனே கிளம்பி வந்தவர் நேர பொண்ணு வீட்டுக்கு வந்தார். குளிச்சு சாப்பிட்டுட்டு உடனே ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னா, பொண்ணு சொன்னா, என்னப்பா வந்திருக்கேள், 2 நாள் இருந்துட்டு போகக்கூடாது. இல்ல பெரியவா உத்தரவு, தங்கிடாத நேர திருச்சிக்கு போயிடு, பிள்ளையாத்துக்கு போயிடுன்னு சொல்லிக்கா, அதனால அங்க போறேன்னு. இவர் திருச்சிக்கு போனார், பிள்ளை வீட்டுல போனார். அங்க 2 நாள் இருந்தார். 3ஆம் நாள் இவர் காலமாயிட்டார். அங்க ஸ்ரீசைலத்துல கும்பாபிஷேகம் நடக்க போறது, இங்க திருச்சியில இவர் காலமாயிட்டார். என்ன சொல்லுவேன், பெரியவாளை திருக்கால ஞானின்னு வெறுமனை சாதாரணமா சொன்னா போருமா என்ன? ராமச்சந்திரருக்கு புரியல, கூட இருந்தவாளுக்கெல்லாம் புரியல.
பாவம் வயசானவர், மடத்துல இத்தனை கைங்கரியம் பண்ணியிருக்கார், கஜான்ஜியா இருந்திருக்கார். அவர் வந்திருக்கார், இப்படி பெரிய கும்பாபிஷேக வைபவம் நடக்க போறது, அதுல அவர் கலந்துக்கிறது வந்திருக்கிற பெரியவா மெனக்கிட்டு எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பார்த்தாச்சு, நீ ஊருக்கு போகணும் பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சா நமக்கு லௌகீக ரீதியா பார்த்தா நமக்கு என்னமோ தோன்றதோ இல்லையோ. ஆனா பெரியவா எத்தனை காரியம் நடந்துட்டு இருக்கு, எல்லாத்துலயும் கவனத்தோட பண்ணிட்டு இருக்கிற பெரியவா ஒரு கஜான்ஜி ராமச்சந்திரையருக்கு இன்னும் 4 நாள் தான் ஆயுசு அப்படிங்கறத எப்படி நோட் பண்றான்னு தெரியுது. அப்படி பண்றதுனாலதான், திரிகால ஞானியா இருக்கிறதுனாலதான் உடனே பிரசாதத்தை குடிச்சு ஊருக்கு போக முடியுமா சொல்லி அந்த ஊரையும் பொண்ணு வீட்டுல இருக்காத நேர புள்ள வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்ற அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. காசியில பிராணம் போச்சுன்னா மோட்சம், அருணாச்சலம் அப்படின்னு அந்த ஸ்மரணையோடய அந்த போற காலத்துல அருணாச்சல ஸ்மரண திருவண்ணாமலை ஸ்மரணம் வந்ததுன்னா மோட்சம். இல்ல அந்த சமயத்துல பார்த்து நடராஜாவை தரிசனம் பண்ணிட்டு சிதம்பரம் தரிசனத்தை பண்ணிட்டு அப்படியே பிராணம் விட்டோம்னா மோட்சம். இப்படி இதெல்லாம் கிடைச்சா மோட்சம். அப்படி எல்லாம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதுவா புத்திர சந்நிதோ அப்படிங்கிற அப்படி இதெல்லாம் இல்லைன்னா புள்ளையோட மடியில புள்ளையோட உட்கார்ந்து புள்ளைக்கு சன்னதியில அவனுக்கு எய்த்தாப்புல பிராணனை வெட்டினா உனக்கு மோட்சம் அப்படின்னே சொல்றது சாஸ்திரம். இந்த சாஸ்திர வார்த்தைக்காக தான் போல இருக்கு பெரியவா பொண்ணு வீட்டுல தங்கிடாத நேர உடனே புள்ளையிட்ட போ அப்படின்னு உத்தரவு பண்ணியிருக்கா. அப்படின்னா எப்படி தெரியறது பாருங்க பெரியவாளோட அந்த திரிகால ஞானி அவ சர்வேஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு. இத்தனை காரியங்களுக்கு நடுப்பரியும் ராமச்சந்திரருக்கு இப்படி ஒண்ணு வந்துட்டு இருக்குங்கிறது தெரியுது. அதுதான் பெரியவாள்கிட்ட. சரி, உடனே நமக்கு உங்களுக்கு சந்தேகம் வரலாம், பெரியவாளுக்கு தான் ராமச்சந்திரருக்கு ஏதோ யமன் வந்திருக்கான்னு இவர் பார்த்துட்டாரோ இல்லையோ ஞான திருஷ்டியில, இவருக்கு 4 நாள் தான் ஆயுசுன்னு தெரிஞ்சுட்டு இல்லையோ, இவ தான் சர்வசக்தன் அப்படின்லாம் சொல்றாளே, அந்த யமனை வராத தடுத்திருக்கலாமே, போஸ்ட்போன் பண்ணிருக்கலாமே, அட்லீஸ்ட் ஏதானும் பண்ணிருக்கலாமே பெரியவா, ஏன் அப்படி பண்ணல அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்படி பண்ணாதனாலதான் அவ ஈஸ்வரன். ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிற ஒரு பெரிய முதலாளி இருக்கார் அப்படின்னா தனக்கு கீழே காரியத்தை நிர்வாகத்துக்காக பல மேனேஜர்ஸ் எல்லாம் வச்சுருக்கார். அப்படின்னா அந்த மேனேஜர்ஸ்க்கெல்லாம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, பவரை டெலிகேட் பண்ணியிருக்கார். அவளுக்குன்னு ஒரு காரியத்தை கொடுத்திருக்கார், நியமனம் பண்ணி கொடுத்திருக்கார். அப்படின்னா அந்தந்த காரியத்தை அவ பண்றதை இவர் குறுக்க ஒன்னுத்தையும் போய் தலையிடக்கூடாது. அவள்கிட்ட ஒரு சுதந்திரம் கொடுத்து அவளுக்கு பவரை டெலிகேட் பண்ணியாச்சுன்னா அவ தன்னோட பவர் படி என்னென்ன காரியம் பண்ணணுமோ எந்தெந்த வேலையில எப்படி அவளுக்கு தெரியும், எப்ப எது பண்ணணும், எப்ப எது சரி நல்லது தப்புன்னு. அந்த குவாலிபிகேஷன் இருக்கிறதுனால, அந்த தகுதி இருக்கிறதுனால தானே அவளை மேனேஜராகவே நியமனம் பண்றோம். அப்படி பண்ணி அவள்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அவள்கிட்ட போய் நம்ம ஒவ்வொன்றுத்திலும் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. ரொம்ப அத்தியாவசியமா ஏதானு இருந்தாவனா நாம போய் எங்க தலையிடலாமே வழிய, அப்படி இல்லைன்னா அதுல தலையிடக்கூடாது. அப்படியே விட்டுறாப்புலதான் ஈஸ்வரனா இருந்தா கூட என்ன பண்ணுவேன், அவளுக்கு கால நியதிப்படி பிராரப்தப்படி என்னென்ன நடக்கணும்னு தேவதைகள்லாம் நியமனம் பண்ணி அது நடந்துட்டு இருக்கோ அதுல போய் ஈஸ்வரன் தலையிட மாட்டார். அதை போலதான் இங்கேயும் பெரியவா என்ன பண்ணா, அந்த பிராரப்தத்துல என்ன டெஸ்டினி அப்படின்னு சொல்லக்கூடிய விதியில போய் கைய வைக்க மாட்டா, அதுல இன்டர்ஃபியர் பண்ண மாட்டா. ஞானிகள் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அப்படி பண்ண முடியுமாங்கிறதுக்கும் நமக்கு புராணங்கள்ல இருந்து கிடைக்கிறது. என்னென்ன, ஒரு மார்க்கண்டேய சரித்திரம், ஒரு பகவத்பாதாள் சரித்திரம், இதெல்லாமே கிடைக்கிறது. அவளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி அவளை இருக்க வைக்கணும்னாலும் அவ இருக்க வைக்கலாம். இன்னும் பெரியவா வைபவத்திலேயே பார்க்க போறோம், பெரியவா மகாத்மியத்திலேயே மகிமையிலேயே பார்க்க போறோம். பல பேருக்கு என்னமே போயிடுத்து அப்படின்னு இருந்தவாள்லாம் வச்சிருக்கா, காப்பாத்திருக்கா. மடத்துல மயிலாப்பூர் சுவாமிகள் அப்படின்னு பத்மநாபர் ஐயர் அப்படின்னு அவருக்கு பேரு. அப்புறம் மயிலாப்பூர் சுவாமிகள் அப்படின்பா. அவர் எப்படி சுவாமிகளா ஆனார்னா, மயிலாப்பூர்ல என்ன இந்த பெரியவா சொன்ன இந்த பிடியரிசி எல்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தார். வீடு வீடா போய் கலெக்ட் பண்ணிட்டு அங்கங்க பெரியவா சொன்ன இடத்துக்கெல்லாம் அதை விநியோகம் பண்றது எல்லாம் கைங்கரியம் பண்ணியிருந்தார். அப்படி இருந்தவர் என்ன பண்ணார், அப்புறம் மடத்திலேயே பெரியவாள்கிட்ட இருந்தார். எதனால இருந்தார் அப்படின்னா, இந்த பத்மநாபருக்கு திடீர்னு கன்னத்துல ஒரு பெரிய இந்த கேன்சர் மாதிரி கட்டி அது வந்துடுத்து. வந்தா ரொம்ப பெருசா போச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணா, இவருக்கு வாரக்கணக்கு நாள் கணக்கு சொன்னா, இவர் 1 வாரம் இருப்பார், 4 நாள் இருப்பார் அப்படின்லாம் சொல்லிட்டே வந்தா. இதை அவ குடும்பத்துல இருக்கவா பெரியவாள்கிட்ட சொன்னா, அப்பாவுக்கு இது மாதிரி ஆயிடுத்து, டேட்டு சொல்லிட்டா இன்னைக்கு போயிடுவார் நாளைக்கு போயிடுவாங்கிறா, இன்னும் 1 வாரம் தான் இருப்பார், 10 நாள் தான் இருப்பாங்கிறா, 1 வாரம் தான் இருப்பாங்கிற, 4 நாள் தான் இருப்பாங்கிற அப்படின்னு. அப்படியா சொன்னா அப்படின்ட்டு, நீ அப்போ ஒண்ணு பண்ணு, அவருக்கு சன்னியாசம் கொடுத்துரு, ஏற்பாடு பண்ணு, சன்னியாசம் கொடுத்துரு சொல்லு அப்படின்னு. மடத்துல இருந்தே பெரியவா அனுப்பிச்சா சன்னியாசம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்பாடு பண்றதுக்கு விஷயம் சொல்லி அனுப்பிச்சுட்டா. அவருக்கு தெரிஞ்சது சன்னியாசம் கொடுத்துடலாம் அப்படின்னா, சன்னியாசமும் ஆபத் சன்னியாசம் கொடுக்கப்பட்டது.
ஆனா ஒரு வாரம் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, டாக்டர் சொன்ன கெடுவெல்லாம் தாண்டி எடுத்து இவருக்கு இம்ப்ரூவ் ஆயிடுத்து, ஹெல்த் உடம்பு குணமாக ஆரம்பிச்சிடுத்தோ. பார்த்தா டாக்டர்ஸ் எல்லாம் ஆச்சரியமா இருந்தது. என்னமோ இப்படி பேட போறாரு அப்படின்னா இவருக்கு சன்னியாசம் கொடுத்தோன்னே உடம்பு திரும்பி சௌக்கியமாக ஆரம்பிச்சுடுத்து. ஒரு வழியா குணமாயிட்டார். இப்ப சன்னியாசமா ஆயிட்டு வீட்டுக்கு அழிச்சுன்னு போக முடியாது. அதனால என்ன பண்ணா, பெரியவா நேரம் மடத்துக்கு அழிச்சுன்னு வந்துருன்ட்டா. நேரம் மடத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் மடத்துல சுவாமிகளா இருந்து பல வருஷங்கள் இருந்து அப்புறம் சித்தியான அப்படின்னா இதுல தெரியுது. இந்த மயிலாப்பூர் சுவாமிகள் கேஸ்ல ஒரு வாரம் போயிடுவார், 10 நாள் போயிடுவார் அப்படிங்கறத எக்ஸ்டெண்ட் பண்ணி வருஷக்கணக்கா இருக்கிறாப்புலையும் வைக்க முடிஞ்சது. அதுக்கு ஒரு சன்னியாசத்தை அனுகிரகம் பண்ணினா, இங்க பார்த்தா மேலூர் இந்த கஜான்ஜி ராமச்சந்திரையருக்கு 4 நாள் தான் இருக்குன்னு தெரிஞ்சுன்னு நீ போய் உன்னோட சன்னதியில போய் உனக்கு நல்ல கதி அழையட்டும் அப்படின்னு பிரசாதத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்க. அப்படின்னா ரெண்டையும் பண்ண முடியும், அதுவும் பண்ண முடியும், இதுவும் பண்ண முடியும். ஆனா யாருக்கு எப்போ என்ன பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியாது. அந்த அவாளோட பிராரப்தத்தை பொறுத்தது, அவாளோட புண்ணிய பலனை பொறுத்தது தான் அமையும். அப்படி இந்த ஸ்ரீசைலத்தில் இருக்கிறதே தான் இந்த கஜான்ஜி ராமச்சந்திரையருக்கு அவருக்கு காலம் நெருங்கின்றிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னு பெரியவா உடனேயே பிரசாதத்தை கொடுத்து வீட்டுக்கு போய் அவர் காலமானார் அப்படிங்கிறது தெரியுது. இந்த ஸ்ரீசைலத்தில் பெரியவா இருக்கிறதே ஜிஆர் நடராஜையர் அப்படின்னு சென்னையில ஒரு பெரிய பக்தர், கோவிந்தபுரத்தை சேர்ந்தவா. இந்த ஜிஆர் நடராஜையர் தன்னோட நண்பரோட ஸ்ரீசைலத்துல தரிசனத்துக்கு போயிருந்தார். பெரியவாள்லாம் இருந்து தரிசனம் பண்ணிட்டா அவ திரும்பி ஊருக்கு கிளம்பி வரணும். அவ ஒரு கார்ல வரா இருக்கா. பெரியவாள்கிட்ட ஒரு நாளைக்கு சாயந்தரம் உத்தரவு வாங்கிட்டா, நாங்க ஊருக்கு போயிட்டு வரணும். பெரியவா போயிட்டு வா அப்படின்னா பிரசாதத்தை கொடுத்தாச்சு. இவ சந்தியாவந்தெல்லாம் மட்டும் அஸ்தமிச்சப்பறம் இருட்டு எந்தப்பறம் கிளம்பி வரா. இப்படி வரத்தே ரொம்ப மலைப்பாதையா இருக்கும், ரொம்ப ஏற்ற இறக்கங்களோட இருக்கும், வனாந்திரமா இருக்கும். இப்ப போனா கூட ரொம்ப காடு மாதிரி தான் இருக்கு. அப்படின்னா 60ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். ரொம்ப அப்படி இருந்த இடம். வந்துட்டு இருக்கிறதே இருட்டுல திடீர்னு வண்டி நின்றுடுத்து, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா அந்த ஃபேன் பெல்ட் அருந்து போயிடுது. நடராஜருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இனிமே புதுசா ஃபேன் பெல்ட் வாங்கி தான் அதை போட்டு தான் வண்டியை எடுக்க முடியும். இவருக்கும் அவசரமா ஊருக்கும் வரணும். வழியில நடுப்புற நின்றுடுத்து. என்ன பண்றதுன்னு தெரியல. இருட்டாவோ இருக்கு, ராத்திரி ஆயிடுத்து. அங்க துஷ்ட மிருகங்கள்லாம், புலி சிங்கம் இல்லைன்னா துஷ்ட மிருகங்கள்லாம் ரொம்ப சகஜமா நடமாடுற இடம். ராவேளையில இவ பத்திரமாவும் இருந்தானும். என்ன பண்ணுன்னு தெரியல. உடனே பார்த்தா பக்கத்துல ஏதாவது ஒதுங்கிறதுக்கு இடம் வந்தா பார்ப்போம், நைட் அங்க ஸ்டே பண்ணிப்போம். பொழுது விடிஞ்சோன்னு வெளிச்சம் வந்தோடனே ஊருக்குள்ள எங்கேயானும் போய் நாம ஃபேன் பெல்ட்டை வாங்கிட்டு வந்து மாத்திட்டு ஊருக்கு போகலாம், கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போறா. பக்கத்துல ஒரு கொஞ்சம் தூரத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தது. அந்த பெட்ரோல் பங்க்ல போய் சொல்லிட்டு இருந்தா, ராத்திரி இங்க இருக்கும், காடு வனாந்திரமா இருக்கு, இங்க இருக்கும், பாதுகாப்பா, பொழுது விடிஞ்சோன்னு நாங்க போறோம் அப்படின்னா அவளும் சரி அப்படின்னா. இவாளும் உட்காந்துட்டு இருக்கா. இப்படி உட்காந்து நிற்கிறது ஒரு கூட இந்த நண்பருக்கு ஒரு சந்தேகம். அவர் கேட்டார், நம்ம பெரியவாள்கிட்ட சொல்லி உத்தரவு வாங்கிட்டு தானே வந்தோம், பெரியவா பிரசாதமும் கொடுத்தா, இப்படி பெரியவா பிரசாதத்தை வாங்கிட்டு உத்தரவோட வந்து நாம எப்படி நடுப்புற இவ்வளவு சிரமம் வராப்பல ஆயிடுதே, நம்ம கஷ்டப்படுறாப்பல ஆயிடுதே, இப்படி நமக்கு இது மாதிரி ஆக போறதுன்னு பெரியவாளுக்கு தெரிஞ்சிருந்துன்னா நம்மளை தடுத்து நிறுத்திருக்கலாமோ இல்லையோ. இப்போ ராத்திரி போக வேண்டாம், கார்த்தால போகணும்னு ஏதானு சொல்லியிருக்கலாமோ இல்லையோ. ஏன் சொல்லல? அப்படி சொல்லாத விட்டுட்டாளே. பெரியவா பிரசாதம் கொடுத்தும் உத்தரவு வாங்கிட்டு வந்தும் இப்படி நடுப்புற நாம கஷ்டப்படுறாப்புல ஆயிடுச்சு அப்படின்னு அவர் தாப்பமா பேசினது. நடராஜர் எல்லாம் ஒன்றும் சொல்லல. அது பெரியவா எதுக்கு பண்றா என்னங்கிறது அதை உணர்ந்தவாளுக்கு தெரியும். அவர் பேசாத இருந்தார். அப்படி இருக்கிறதே இந்த பெட்ரோல் பங்க்ல கார் போடுறதுக்கு இன்னொருத்தர் வந்தா. ஒரு கார் வந்து நின்னுது. அந்த கார்ல இருந்தவர் இறங்கி போய் பெட்ரோல் எல்லாம் போடுறார். பெட்ரோலை போட்டுன்னு அவர் பாட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு போகலாம். ஆனா அவர் என்ன பண்ணினார், இந்த நடராஜரை வாழ்கிட்ட வந்து பேச்சு கொடுத்தார். நீங்க யாரு, எங்க இப்படி உட்கார்ந்துருக்கேளு? ஏன்னா ஒன்னும் அதிகமா கூட்டம் இல்லாத ஜனசந்தடி இல்லாத இடத்துல யாரான்னு இருந்தாக்க நம்மளே அறியாத பேசுவோம். கேட்டா நடராஜர் தன்னோட விஷயத்தை சொன்ன, நான் இங்க போய் ஸ்ரீசைலத்துக்கு போயிட்டுறோம், பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வரோம், வர வழியில என் ஃபேன் எங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுத்து, அதனால கண்டினியூ பண்ண முடியல டிராவல, இங்க உட்காந்துட்டு இருக்கோம், பொழுது விடிட்டுன்னு காத்துட்டு இருக்கோம். அவர்கிட்ட என்ன உங்க வண்டியில ப்ராப்ளம் அப்படின்னு. வேற ஒன்றும் பெருசா ஒண்ணும் இல்லை, ஃபேன் பெல்ட் அறுந்து போயிடுத்து, அதனால என்னால கண்டினியூ பண்ண முடியல, கடைக்கு போய் தான் ஃபேன் பெல்ட் வாங்கணும். உடனே வந்தவர் அவர் சிரிச்சுட்டே சொன்னேன், கவலைப்படாதீங்க, ஈஸ்வர அனுகிரகம், நான் எங்க போனாலும் வெளியில பொறுத்தே சில விஷயங்கள்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்துன்னு போவேன் கையோட. இது மாதிரி ஏதானே எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னா இருக்கட்டும்ங்கிறதுக்காக தற்காப்புக்கு.
அப்படி எடுத்துன்னு வந்தாலே என்னோட ஃபேன் பெல்ட் இருக்கு ஸ்பேர், அதை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க போட்டுங்கோ, நீங்க ஊருக்கு போகலாம், கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. இப்ப நடராஜருக்கும் அவன் நண்பர்களும் ஆச்சரியமா வந்து, யாரோ அசரீரி மாதிரி நடு வழியில கும்பிட போன தெய்வம் மாதிரி எத்தாப்புல வந்து அவராவே பேச்சு கொடுத்தவரை ஏதோ ஆஹா அப்படியா அப்படி ஆயிடுத்தான்னு உடனே அவரும் நம்மளுக்கு சேர்ந்துட்டு ஒரு அனுதாபத்தை தெரிவிச்சுட்டு போகாத, அவர் கையில ஏதோ எக்ஸ்ட்ராவா ஸ்பேர் இருக்கு, அதை தரேன், நீங்க போகலாம், உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு சொல்றாருன்னு ஆச்சரியமா இருந்தது. பாருங்க, இதெல்லாம் ஒரு ஒரு வனாந்தரத்துல நடுக்காட்டுல நடக்கிறது அப்படின்னா எங்கேருந்து எப்படி நடக்க முடியும்? அந்த ஈஸ்வர அனுகிரகம் இல்லைன்னா, பெரியவா அனுகிரகம் இல்லைன்னா. சொன்னா இவளுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனா அதுல ஒரு சிக்கல் என்னன்னா, அந்த வந்திருக்கிற ஃபியட் கார்ல வந்திருக்கார், அவர் அவரோட வண்டிக்கு தான் ஸ்பேர்லாம் எடுத்துன்னு வரதா சொல்லியிருக்கார். அதனால நடராஜர் சொன்னார், நீங்க ஒத்தாசை பண்ணேன்னு சொல்றது கேட்கறதுக்கு நன்னா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நன்றி. ஆனா உங்களோட வண்டியோ ஃபியட் வண்டி என்னோடது அம்பாசடர் வண்டி, அதனால உங்களோட ஃபேன் பெல்ட் என்னோட வண்டிக்கு சூட் ஆகாது, நீங்க கொடுத்தா கூட நான் அதை உபயோகப்படுத்த முடியாத இருக்கு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கு அந்த ஃபியட்காரர் சொன்னார் சிரிச்சுட்டே, இல்ல இல்ல அதுவும் ஈஸ்வர அனுகிரகம், என்னோட வண்டி ஃபியட் தான், ஆனா என்கிட்ட ஸ்பேர் இருக்கிறது அம்பாசடர் பெல்ட்ன்னு. இவளுக்கு ஷாக்கா இருந்தது, என்ன அது ஃபியட் வண்டிக்காரர் ரொம்ப இவ்வளவு ஜாகிரதையா இருக்கிறவர், ஸ்பேரை தூக்கின்னு வருவேங்கிறவர், எப்படி அவர்கிட்ட மட்டும் அம்பாசடர் வந்து அப்படின்னா அவர் கதையை சொன்னார். நேற்றுக்கு நாங்கள் இங்கே வரத்துக்கு முன்னால என்னோட டிரைவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வர சொன்னேன். அப்படி கடையில் போய் அவர் வாங்குறதே அந்த இவர் ஃபேன் பெல்ட்னு கேட்டிருக்காரு போல இருக்கு அந்த டிரைவர், அந்த கடைக்காரன் என்ன பண்ணிக்க எடுத்து கொடுத்துருக்கு, கொடுக்கறதே என்ன ஆயிடுதுன்னா அம்பாசடர் பெல்ட்டா வந்துருத்தது. அதை இந்த டிரைவரும் கவனிக்கல போல இருக்கு, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா அந்த எஜமானர் பார்த்தார், என்ன அது அம்பாசடர் பெல்ட் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு அவர் சொன்னா, ஆஹா நான் கவனிக்கல சார், வேணா கொடுங்க நான் போய் மாத்தின்னு வரேன் அப்படின்னா, அந்த எஜமானருக்கு என்ன தோணித்தது இல்லை, அதெல்லாம் வேண்டாம் விடு, இனிமே திருப்பி போய் கடையில போய் மாத்திட்டு கிடக்கட்டும் அப்படியே, அப்புறம் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டு. சரி, அங்க வீட்லயே தெரிஞ்சுட்டு வாங்கிட்டு வந்த அந்த ஃபேன் பெல்ட் இவா வண்டிக்கு சூட் ஆகாது, ஃபியட் பெல்ட் இல்ல அம்பாசடர் பெல்ட்னு, அப்ப அதை வீட்லயே வச்சுட்டு வந்திருக்க வேண்டியதானே, அதையும் வைக்கல, அதையும் தூக்கி வண்டியில வச்சுன்னு வந்தா எதுக்குன்னு. இங்க ஒரு அம்பாசடர் பெல்ட் இருந்து ஒரு பெரியவா பக்தர் குரு கைங்கரு சிகாமணி ஒண்ணு நின்று இருக்க வழியில இதுக்கு ஒத்தாசை பண்ணணுங்கிறதுக்காக போல இருக்கு. இந்த கதையை சொன்னார், என்னோட பெல்ட் இல்லைன்னாலும் நான் எடுத்துன்னு வந்துட்டேன், அது இப்படி உங்களுக்காக தானே இப்பதான் தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுத்தா இவாளுக்கு ஒரே அப்படியே ஷாக்குன்னா ஆச்சரியமா இருந்தது. நேத்திக்கு முத நாளே போய் கடைக்காரங்கையில உட்காந்துட்டு ஃபேன் பெல்ட் மாத்தி வச்சுட்டாளே, இவாளுக்கு இன்னைக்கு ஃபேன் பெல்ட் அருந்து இடர் வட போறதுங்கிறதுனால தான் முந்திண்டு முன்னாலேயே ஃபேன் பெல்ட்டை அங்கேயே அனுகிரகம் பண்ணியாச்சு. அனுகிரகம் பண்ணினது கடைக்காரங்கையில உட்காந்து மாத்தினத்தோட இல்ல, அவர் வண்டியிலையும் தூக்கி போட்டுன்னு எடுத்துன்னு வராப்பிலையும் பண்ணிட்டு இருக்கா, அவ இதோ வந்துட்டே இருக்கா. அப்படிங்கிறதுனாலதான் பெரியவா என்ன பண்ணினான்னு பிரசாதத்தை கொடுத்து போயிட்டு ஆட்சியம் ஆடி. இதான் மகான்களோட வாக்கு, அவ பிரசாத விசேஷம். அங்க போய் நாம இடத்துக்கு போய் பெரியவா கையால ஒரு பிரசாதத்தை கொடுக்கறா அப்படின்னா, அவ அனுகிரகம் பண்ணிட்டான்னா, அந்த கடாட்சம் பற்றுத்துன்னா, அதுக்கப்புறம் எந்த ஒரு இடைஞ்சலா இருந்தாலும் நமக்கு இடைஞ்சல் வரலாம், வந்தா கூட அது இப்படிதான் மலை போல வருது. இப்படி பிரசாத விசேஷம், அவளோட அனுகிரக விசேஷம், கடாட்ச விசேஷம். அப்படி இந்த நடராஜருக்கு நடந்தது. அதுவும் இந்த ஸ்ரீசைலத்துல நடராஜர் ஃபேமிலியில சொல்லுவா, ஸ்ரீசைலம் அப்படின்னாலே பெரியவா, ஸ்ரீசைலம் அப்படின்னாலே மறக்க முடியாத இருக்கு. இப்படி எல்லாம் ஒரு அதிசயம் நடக்கிறது. அந்த ஸ்ரீசைலத்துல பெரியவா இருக்கிறதே பல நாள் அங்க இருந்தா. அதுல பெரியவா ஸ்ரீசைலத்துக்குள்ள போறதே அங்க ஒரு ஆதிவாசிகள், ட்ரைபல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, செஞ்சூஸ் அப்படின்னு சொல்லுவா, செஞ்சுக்கள் அப்படின்னு. அந்த ஆதிவாசிகள்லாம் வந்து முதல்ல அவ காட்டுவாசிகளா இருந்ததுனால இது மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தோடலாம் போனா அவளுக்கு பயமா இருக்கும். என்னைக்குமே பாக்குறதுக்கு ரொம்ப முரடு மாதிரி இருக்கிறவெல்லாம் உள்ளுக்குள்ள ரொம்ப சாஃப்டா இருப்பா. பார்த்தாதான் அவளை பார்த்தா நமக்கு என்னமோ பயமா இருக்கும் அந்த பர்சனாலிட்டியை பார்த்தா. ஆனா பார்த்தா அவளோட பழகி பார்த்தோம்னா அவளோட குணாதிசயங்களும் அவளோட அந்த மென்மையும் நமக்கு ரொம்ப அதிசயமா இருக்கிறாப்புல இருக்கும். அது மாதிரிதான் இந்த செஞ்சூஸும் இருந்திருக்கா. ஆதிவாசிகளா இருக்கா, கையில என்னமோ சூழங்கெல்லாம் எல்லாத்தையும் வச்சுட்டு ஈட்டி எம்புன்னு வச்சுன்னு அப்படி எல்லாம் இருக்கா. அப்படி இருந்தவா இவாளை பார்த்துட்டு பயந்துன்னு முதல்ல உள்ள விட மாட்டேன்னா, அப்புறம் பெரியவாளை பார்த்ததுக்கு அப்புறம் மடத்துல வந்து எல்லாரும் வழியில காவ காக்குறது முதலான கைங்கரியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா காட்டு மிருகங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, ராத்திரியில எல்லாரும் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கா, யானை இருக்கு, பசுமாடு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்கிறதுனால
இந்த செஞ்சூஸ்லாம் வந்து பாரா மாதிரி தீவிர இருந்துன்னு காவல்லாம் காத்திருக்கா, அப்படி கைங்கெல்லாம் பண்ணியிருந்தா. பெரியவா ஸ்ரீசைலத்தை விட்டு வரப்போறா. இந்த விஷயம் இந்த செஞ்சூஸ்க்கு தெரிஞ்சது. தெரிஞ்சோன்னா அந்த தலைவர், எல்லாருக்கும் ஒரு தலைவர் இருப்ப இல்லையா, அதுமாதிரி இந்த செஞ்சூஸ் தலைவர் வந்து மடத்து மேனேஜர்கிட்ட சொன்னார் ஒரு விஷயம். என்ன சொன்னார் அப்படின்னார், நாளைக்கு நாங்கள்லாம் வந்து எங்க ஜனங்கள் எல்லாரும் பெரியவாளை தரிசனம் பண்ணோம், பெரியவா எங்களுக்கு பிரத்யேகமா தனியா தரிசனம் கொடுக்கணும், பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படிலாம் ஆசைப்பட்டா. ஆஹா அப்படின்னு பெரியவாள்கிட்ட போய் சொன்னா, ரொம்ப கைங்கரியம் பண்ணியிருக்காடா, எல்லாருக்கும் அவளுக்கு தான் முதல்ல பண்ணும் அப்படின்ட்டு நாளை காலத்தால வர சொல்லு அப்படின்னா. அவள்லாம் வந்து எல்லாரும் தரிசனம் பண்ணா, எல்லாரும் குடும்பத்தோட வந்திருக்கா, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்திருக்கா. எல்லாரும் அவளுக்கு உண்டான ஆச்சாரப்படி ஸ்நானம் பண்ணிட்டு இதெல்லாம் எட்டுன்னு வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணா. ஒவ்வொருத்தரையும் பெரியவா கேட்டு விசாரிச்சு, அவளுக்கெல்லாம் குச்சலம் விசாரிச்சு எல்லாம் பண்ணி, ஒவ்வொருத்தரோடையும் பேசி அவளுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து, வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து அனுகிரகம் பண்ணிட்டு திருப்தியா எல்லாருக்கும் நான் என்னோட காரியத்தை பார்க்க போகலாமா அப்படின்னு அவள்லாம் சொன்னா, ரொம்ப திருப்தி, ரொம்ப சந்தோஷம், எங்களோட மல்லிகார்ஜுன சுவாமியே இங்க வந்திருக்கார் பெரியவா வடிவத்துல அப்படின்னு. ஏன்னா அந்த செஞ்சூஸ்கெல்லாம் என்னன்னார், அந்த ஸ்ரீசைலத்துல இருக்க மல்லிகார்ஜுனருக்கு பேரு செஞ்சு மல்லையான்னு ஒரு பேர் உண்டு. அந்த ஸ்தல புராணத்துல சொல்றது, இந்த செஞ்சுக்கள் குலத்துல, இந்த ஆதிவாசி குலத்துல வந்த ஒரு பெண் பரம பக்த, எப்படி நமக்கு இங்க ஆண்டாள்னு பக்தியை கழிவுபடுறோமோ அது மாதிரி அந்த செஞ்சு ட்ரைபல் ஸ்திரீ பக்தியா இருந்து தான் கல்யாணம் பண்ணினா அந்த மல்லிகார்ஜுனர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு தபஸ் இருந்து மல்லிகார்ஜுனர் கல்யாணம் பண்ணினதுனாலே அவருக்கு செஞ்சு மல்லையா அப்படின்னு பேரு அப்படின்னே இந்த ஸ்தல புராணங்கள்லாம் சொல்றது. அப்படி எங்களுக்கு ரொம்ப உறவு அந்யோன்யமான எங்க செஞ்சு மல்லையாவே அந்த பரமேஸ்வரனே பெரியவா ரூபத்துல வந்திருக்காரு அப்படின்லாம் அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்படி சொல்லிட்டு அவ கிளம்புறதுக்கு உத்தரவு கொடுத்தா பெரியவா. உடனே அவர் அந்த தலைவர் வந்து பெரியவாள்கிட்ட என்னமோ அந்த மேனேஜர் சொன்னார். அவர் இல்லைன்னு கையாட்டின. பெரியவா கேட்டா, அவன் என்ன கேட்கறான், நீ மாட்டேங்கிற அப்படின்னு. இல்ல அவ ஏதோ கேட்கறா அப்படின்னு. என்ன சொல்லு அப்படின்னு. அவளுக்கு ஏதோ டான்ஸ் ஆட தெரியுமா, அவ ஆடி பெரியவா பார்க்கணுங்கிற, இங்க அது மாதிரி ஆடியெல்லாம் பார்க்குற சம்பிரதாயம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. நீ பெரியவா, நான் என்ன பண்ணுவேன் பண்ண மாட்டேன் நீனே சொல்லுவியா அப்படின்ட்டு கேட்குறேன். சம்பிரதாயம் தான், யாரானும் இந்த ஆடினா நான் பார்க்கறது இல்லை, ஆனா இப்போ இவ ஆடி நான் பார்க்க போறேன் அப்படின்னு. ஏன்னா அவளோட பக்தி பாவம் அப்படி இருக்கு, அவ சந்தோஷம் படட்டும், ஆடட்டும் அப்படின்னு. எல்லாருக்கும் ஆச்சரியம். பெரிய பெரிய நடன சிகாமணிகள்லாம் இந்த ஆடுறத பார்க்காத பெரியவா, ஒரு வஸ்திரம் கூட சரியா கட்டிக்க தெரியாது ஒரு ஆதிவாசிகள் ஆடுறேங்கிற, அதையும் பார்க்குறீங்கிறாளே, சந்தோஷம். அதான் பக்தி. பக்திய வசகோ பிரம்மா அப்படின்னு ஈஸ்வரன் பக்திக்கு தான் வசப்படுற. அவள்லாம் எல்லாருமே ஆடினா ஒரே ஒன்றும் புரியல, என்னமோ காரியமேலையும் கித்துனா அப்படி இப்படின்னு சுத்தி அத்தனை பேர் பெரியவா. அதுலேயும் என்ன சொன்னா, அப்ப கூட தர்மஸ்வரூபம் பக்திக்கு கட்டுப்படுவா அனுகிரகம்னா. உடனே என்ன சொன்னா, வயசு வந்த ஸ்திரீகள்லாம் ஆடப்படாதுன்னு சொல்லு, குழந்தைகள் ஆடலாம் புருஷாலாம் ஆடலாம்னு சொல்லணும். எல்லாரும் ஆடி முடிச்ச உடனே பெரியவா கேட்டா, இப்ப சந்தோஷமா, பரம சந்தோஷம். சரி, இவா எனக்கு முன்னால இப்ப என்ன ஆடினான்னு கேளு, இதுக்கு ஏதாவது வெரைட்டி உண்டா, என்ன ஆடினான்னு கேளுங்க. மேனேஜர் கிட்ட அவ சொன்னா, எங்களோட எங்களுக்கு உண்டு, கல்யாணத்துல ஆடுறது, இந்த ஃபங்க்ஷனுக்கு அக்கேஷனுக்கு ஏத்தாப்புல ஆட்டங்கள்லாம் உண்டு. இப்போ நாங்க ஆடினது எங்களோட நெருங்கின உறவுகாரா வந்தா அந்த சந்தோஷத்துல என்ன ஆடுவோமோ அதை ஆடினோம்னு. இதை கேட்டவாளுக்கெல்லாம் அப்படியே கண்ணால தாரதாரையா தண்ணி வந்து. ஒரு ஆதிவாசிகள் அவளுக்கு படிப்பறிவு இல்லை, ஒண்ணும் இல்லை. அவ சொல்றா, பெரியவாளை இப்பதான் பாக்குறா, பார்த்தோன்னா அவ மனசுல என்ன பாவம் வந்ததுன்னு, நம்மளோட நெருங்கின உறவுகாரர் அப்படின்னு வருதுன்னா, மனிதநேயம் அன்பு அப்படிங்கிறதுலாம் இதுக்கு மேலேயே வெளிப்படுத்த முடியும், உலகத்துல வெளிப்படும். அப்படி ஆதிவாசிகள் செஞ்சுக்களுக்கும் ஒரு உறவுகாரராக இருந்தவர் தான் நமது காஞ்சி மகா பெரியவான்னு சொல்லி, அப்பேற்பட்ட அந்த பக்தவத்சலனோட பெருமையை நாம தொடர்ந்து அனுபவிக்கலாம்.